இந்த அளவுக்கு உள்ள போது எடுத்துக்காட்டுப்பா லாக்கு இதெல்லாம் சாமியோட ஒரு டெக்னிக்கல். ஆமா இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள பீடம் போய் லாக் ஆகிற மாதிரியும் சரி. ஆன பிறகு இங்க இருந்த மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயத்துல இந்த ஊரை விட்டு ஓடி அக்கம் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள புதிய புதிய கிராமங்களை ஏற்படுத்தி அங்க வாழ்ந்து வராங்க. டாக்டர்களால் கைவிடப்பட்ட அநேக நோய்கள் உள்ளவர்கள் இங்க வந்து இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு குணமாயிருக்கிறாங்க. சரிங்க. நான் பிறந்திருப்பதே இந்த கோயிலை கட்டத்தான் என்பதை அறிந்து கொண்டு நானும் என் மனைவி இப்போ கோயில் கோயிலாக சென்றோம். அப்படி சென்ற போதுதான் சிவபெருமான் ஒரு ரிஷி ரூபத்திலே உத்தரகோசை மங்கையிலே எனக்கு காட்சி கொடுத்தார். மகா சிவராத்திரி வரப்போகுது. ஸோ மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலயங்களுக்கு சென்று தரிசிக்கலாம்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அதில் முதல்ல நாம் வந்த சிவாலயம் வந்து இஞ்சிமேடு திருமணி சேரையுடையார் திருக்கோயில். இது எங்கே இருக்குன்னா வந்தவாசி அருகே ஒரு 20 கிலோமீட்டரில் ஆரணி செல்லும் சாலையில் பேர்ணாமல்லூர் என்ற வட்டத்தில் இருக்குது இஞ்சிமேடு கிராமம். இந்த இஞ்சிமேடு கிராமத்தில் ஒரு சிறிய குன்று மேலே சிவன் வந்து ரொம்ப நாளாக இங்கேயே பிரதிஷ்டை ஆகி இருக்கிறாரு. இந்த சிவனுக்கு திருப்பணி செஞ்சு ஒரு கோயிலை கட்டி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து பெருமாள் சுவாமி ஐஏஎஸ். இவர் இப்போது சிவயோகி ஆயிட்டாரு. ஐஏஎஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி பணிபுரிஞ்சு அரசு பணி புரிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டு இப்போது இது மாத்திரம் சேவை மாத்திரம் செஞ்சுக்கிட்டு சிவயோகி ஆகி ரொம்ப அற்புதமாக இந்த திருக்கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சிவாலயத்தில் நடந்த சிறப்பு அபிஷேகத்தை தான் நாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸோ அபிஷேகம் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடைச்சிது. ரொம்ப அந்த திருமணி சேடையுடைய கிட்ட நிற்கும் போதே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருந்தது. எப்படின்னா எல்லா சிவாலயங்கள்லையுமே சிவன் அருகே இருக்கும்போது ஒரு அனல் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அக்னி ரூபன் இல்லையா. ஆனால் இந்த சிவாலயத்தில் சில்லுன்னு இருக்கிறாரு. பெருமாள் கோயில்களில் தான் அப்படி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த சிவாலயம் கர்ப்பகிரகம் கிட்ட அர்த்த மண்டபத்திலலாம் பார்த்தா ஒரு சில்னஸ் இருக்குது. அது எப்படின்னு அதிசயமாகவே இருக்குது. திருவனைக்காவலில் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அது நீர் ஸ்தலம்ன்றதால திருவனைக்காவலில் சில்லுன்னு இருந்தது. இந்த இஞ்சிமேடு சிவாலயம் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து இங்கே உள்ள அர்ச்சகர் ஆனந்த் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்கும்போது அபிஷேகமாகவே அவர் எப்பவுமே அபிஷேகமாகவே இருப்பார். அப்படிப்பட்ட திரவிய பொடிகளை வச்சு அபிஷேகம் பண்ணுறதால அவருக்கு இந்த ஈர்ப்பு தன்மை சில்லுன்னு ஒரு இந்த இருக்குது. குளிர்ச்சியாக இருக்கிறார் எப்பவுமே சிவனிங்க. இதுக்கு கீழே கூட ஏதாவது ஒரு சுனை இருக்கலாம். மேபி இங்கே வந்து தீர்த்தம் இருக்குது, சங்கு தீர்த்தம் இருக்குது. அது வந்து ஊற்றுதான். அந்த சுனை இந்த பக்கமாக இந்த கர்ப்பகத்துக்கு கீழே கூட இருக்கலாம். அதனால தான் இவர் வந்து இப்படி இருக்கிறாருன்றது காரணமும் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த சிவன் வந்து பல சித்தர்களால் பூஜை செய்யப்பட்டு வெட்ட வெளியாக தான் இருந்திருக்கிறார். இந்த மலை புராண காலத்தில் ஒரு பெரிய மலையாக இருந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. கைலாயத்திலிருந்து சிவனுக்கு திருமணம் நடக்கும்போது அகஸ்தியர் வந்து சமநிலைப்படுத்த தென்னகம் வந்த கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், புராண கதை. அப்படி வரும்போது இந்த மலை மீது ஏறி நின்று தான் இதை வந்து சமன்படுத்தி அவர் தென்னகத்தில் இங்கேருந்து தரிசிச்சிருக்கிறாரு. திருக்கைலாயத்தில் திருமண காட்சியை தரிசிச்சிருக்கிறாருன்றது புராண கதை. ஸோ இந்த திருமணி சேரையுடையார் திருமணி நாயகி அம்மன் இவங்களுடைய அபிஷேகத்தை இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு தரிசனமாக உங்களுக்காக இந்த அபிஷேகம் காட்சியை நான் படம் பிடிச்சிருக்கேன். நீங்கள் கோ டெம்பிள் வியூவர்ஸ் இந்த அபிஷேக காட்சியை பார்த்து பலன் பெற்று சிவனுடைய அருள் பெற்று வாழ்க்கை சிறப்பாக விளங்க பிரார்த்திக்கிறேன்.
என்ன விசேஷம் இது இந்த அபிஷேகம்? கூழாங்கிழங்கு. இது வந்து ரொம்ப விசேஷமான கிழங்கு. இது சுவாமிக்கு ரொம்ப மூர்த்தமா அபிஷேகத்தை பண்ணும்போது ரொம்ப மூர்த்தமா இருக்கும். சரி சரி. ரொம்ப அபிஷேகப்படியில சுவாமிக்கு ரொம்ப மூர்த்தமா இருக்கும். சுவாமி அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுவாமி அப்படியே தேஜஸா இருக்கும். சுவாமி பாக்குறதுக்கு ரொம்ப விசேஷமா இருப்பார். சரி சரி சரி. அது மாதிரி இங்க அபிஷேக பொடி எல்லாமே சித்தர்மறை பொடி, நெல்லிப்பொடி, நெல்லிப்பொடி, அரசப்பொடி, வெற்றிவேர் பொடி, அது மாதிரி ஒவ்வொரு திரவியங்கள் 108 மூலிகை பொடி, மாப்பொடி, மாதிரி இந்த திரவியாது எல்லாமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. எல்லாமே நெல்லிப்பொடி முதற்கொண்டு வெற்றிவேர் முதற்கொண்டு எல்லாமே சுவாமிக்கு இங்க சித்தர்மறை பொடி தான் அபிஷேகம். அகத்திலே ஓலைச்சுவடி அபிஷேகம் தான் இது எல்லாமே. அதே மாதிரி நாங்க ப்ராப்பரா அந்த அபிஷேகம் தான் சுவாமிக்கு எப்போ நடந்துட்டோம். அதனாலதான் சுவாமி இந்த ஜில்லுன்னு இருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து திருவனைக்காவல்ல தான் கிடைக்குது. ஏன்னா அவர் நீர் அங்க போனா ஜில்லுன்னு இருப்பாரு. மற்ற சுவாமியெல்லாம் அனலா தான் இருப்பாரு. திருவண்ணாமலையெல்லாம் அனலு, மற்ற எல்லா சாமி. ஆனா இந்த சுவாமி கிட்ட வரும்போது ஜில்லுன்னு இருக்கிறாரு. இதுக்கு நம்ம அபிஷேகம் அந்த மாதிரி திரவிய பொடிகள் தான் இருக்கணும். எப்பவுமே சுவாமி ஒதுக்கிற சித்திர வைகாசியில கூட பாத்தீங்கன்னா சுவாமி இங்க சில்லுன்னே தான் இருப்பார். சுவாமி உள்ள வந்து சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவான். சந்திரகாந்த கல்லு. அந்த சந்திரகாந்த கல் இருக்கிற சுவாமி வந்து தமிழ்நாட்டுல ஒரு 3 சிவாலயத்துல இருக்கு. இன்னும் நிறைய இருக்கலாம். அது அந்த சந்திரகாந்த கல் என்ன எவ்வளவு கூல அதே. ஆனா இங்க சந்திரகாந்த கல் வைக்கல. ஆனா எங்க சுவாமி பார்த்தீங்கன்னா சில்லுன்னே இருப்பாரு. இங்க சுவாமி தானே இருக்கலாம். மேபி சுவாமி கீழே, ஏன்னா அங்க ஒரு சொன்ன இருக்கு பெரிய சொன்ன. அந்த சொன்னுடைய வழி இருக்கலாம். வழி இருக்கலாம். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம இருக்கிறது இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோயில். இப்போ இந்த மலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு பெரிய கோயிலா கட்டினதுக்கு காரணம் தவயோகி சிவயோகி நம்ம பெருமாள் சுவாமி ஐஏஎஸ் தான். அவரோட இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இந்த மலையை பத்தியும் இந்த சிவனை பத்தியும் நமக்கு நிறைய சொல்றதுக்கு இருக்காரு. இந்த கோயிலுக்கு நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. இதுக்குள்ள நிறைய அதிசயங்களும் இருக்கு. ஒரு சித்தர் பூமி தான் இதுவும். அதை பத்தி சொல்றதுக்கு இருக்காரு. ஐயா சொல்லுங்கய்யா. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி. இப்போ நீங்க ஆன்மீகத்துல ஈடுபட்டு இப்போ சிவயோகி ஆயிட்டீங்க. இதை பத்தி சொல்லுங்கய்யா. இப்போ நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணம், இதை பத்தியும் நீங்க சொல்லணும். எல்லோருக்கும் இஞ்சிமேடு பெரியமலை திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரை உடையாருடைய திருவருளும் பேரருளும் குருவருளும் கிடைத்து உங்கள் விருப்பம் போல் வாழ எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் வாழ்த்தவும் யானும் சேர்ந்து வாழ்த்தவும் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது மிகவும் புராதனமான ஒரு கோயில். இது ஆதி காலத்தில் இமயமலைக்கு நிகராக இருந்த மலை என்பார்கள். அதனால்தான் இதற்கு பெயர் பெரிய மலை. பெரிய மலை என்பது கிருதாயுகத்திலே இது அந்த அளவுக்கு உயர்ந்திருந்ததாகவும், இந்த சிவ பார்வதியுடைய திருமணம் நடந்ததனால் அங்கே தேவாதி தேவர்களும் ரிஷிகளும் சேர்ந்ததனால் குழுமியதால் மலை அதிர்ந்து உள்ளே சென்றதாகவும் தெற்கு புலம் தூக்கி கொண்டதாகவும் இதை சமன் செய்ய தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டதாகவும் சிவபெருமான் அகத்திய மாமுனியை அழைத்து தெற்கே சென்று நில் என்று கூறியதாகவும், அவர் ஐயனே உம்முடைய திருமணத்தை காண வந்தேனே, எனக்கு அந்த அருள் கிடையாதா என்று கூற, நீ எங்கிருந்தாலும் எங்களுடைய திருமண காட்சியை காணுகின்ற அருளை தருகிறேன், சென்று வா என்றாராம். அவர் ஆகாய மார்க்கமாக வந்தவர் விண்ணோக்கி நின்ற இந்த மலையை பார்த்தார். அவருக்கு ஒரு சந்தேகத்தின் பேரில் அவருடைய குருநாதர் நந்தியம் பெருமானை மனதில் நினைத்தார். அப்பொழுது நந்தியம் பெருமான் காட்சி கொடுத்தார்.
எனவே இந்த மலை மீதுதான் நிற்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து இறைவனை கைகூப்பி வணங்கி இந்த மலை மீது நின்றார். அது கீழே இறங்கி விட்டது. சரிங்க. வடமும் தெற்கும் சமனாகி. ஆமா. இது ஒரு வரலாறு, இந்த இமயமலையுடைய வரலாறு. சரிங்க. இப்படி பல யுகங்களுக்கு பிறகு கிருதாயுகம், திரதாயுகம், தௌபர யுகம், கலியுகம் என்றது. கலியுகத்திலே பல அரசர்கள், பாண்டிய சேர சோழ அரசர்கள் எல்லாம் கோயில்கள் கட்டி வழிபட்டு வந்த காலத்திலே இங்கேயும் திருக்கோயில் கட்டி வழிபட்டு இருந்திருக்கிறார்கள். சரிங்க. அப்படிப்பட்ட கோயிலை 500 ஆண்டுகளுக்கு முன்னால் முகலாயர்கள் படையெடுத்து கொண்டு வந்து சர்வநாசம் செய்திருக்கிறார்கள். சரிங்க. அதனுடைய விபரீதத்தை நீங்க இங்கே பார்க்கலாம். இங்க என்ன தெரியுதுங்க? இது ஒரு அது ஆவுடையார். நந்தி, நந்தியின் தலையை வெட்டி. ஆமாங்க. இது பீடம் பாருங்க, பூமிக்கு அடியிலேயே பீடம். வாபா தம்பி, அத கொஞ்சம் இது காட்டுங்க. அதோட லாக்கிங் சிஸ்டம் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, விரல விடணும். உள்ள விரல் விட்டு காட்டுங்க. இந்த அளவுக்கு உள்ள போது எடுத்து காட்டுப்பா. லாக் இதெல்லாம் சாமியோட ஒரு டெக்னிக்கல். ஆமா, இந்த சிஸ்டத்தை கண்டுபிடிச்சு அதுக்குள்ள பீடம் போய் லாக் ஆகிற மாதிரியும். சரிங்க. அது மேல ஒரு பீடத்தை வச்சு அது மேல இந்த ஆவுடையார வச்சு அழகாக ஒரு சிவன் ஆலயத்தை வச்சிருக்காங்க. ஆமா, இதுக்கு பேரு வைத்தியநாதர். வைத்தியநாதனுக்கு எதிரில் தான் சுனை இருக்குங்க. இது மூலிகை மகத்துவம் உள்ள ஒரு சுனை. இந்த மூலிகை சகல நோய்களை நீக்குகிறது. குறிப்பாக வேண்டு மரம் தருகிறது, பில்லி சூனியம் நீங்குகிறது, கேன்சர் முதலான நோய்கள் நீங்குகிறது. அப்படிப்பட்ட இடம். இத எப்படி தரைமட்டம் ஆக்கியிருக்காங்கன்னா அந்த பாறைகள் எல்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு அது சுத்தி மலை பாத்தீங்கன்னா இப்படித்தான் காட்சி தரும். சரிங்க. இது ஏதோ கிரனைட்டுக்கு அதுக்கு வெட்டனுக்கு இடம். சரிங்க. பாம்பு வச்சு தகர்த்தது. அதனாலதான் இதுலயும் போயிருக்குது. அந்த அளவுக்கு அவங்க ஆக்ரோஷமாக கோயிலை அங்க கூட பாருங்க. அந்த கோயிலை இடித்து தரமட்டம் செய்திருக்காங்க. இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு செயல் இந்த திருக்கோயிலில் நடந்து நாசம் ஆன பிறகு இங்க இருந்த மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயத்துல இந்த ஊரை விட்டு ஓடி அக்கம் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள புதிய கிராமங்களை ஏற்படுத்தி அங்க வாழ்ந்து வராங்க. இது பூஜை புனஸ்காரம் ஒரு 500 ஆண்டுகள் இல்லாமல் சிவலிங்கம் மட்டும் வெட்ட வெளியில் ஒரே ஒரு சிவலிங்கம் வெட்ட வெளியில் இருந்தது. அதுதான் சுமைதாங்கி கல்லு மாதிரி நம்ம பார்க்க ரசிக்க இருக்கிற சிவன் அந்த காலத்துல வெட்ட வெளியில் விமானம் ஆண்டுகள் இருந்தது. அதை இப்ப எடுத்து நாங்க கோயிலா கட்டி இருக்கிறோம். திருப்பணி பண்ணி அழகா திருப்பணி பாருங்க. குழம்பு காராம் பசுன்றாங்களா, அதனுடைய குழம்பு அது மாதிரி நிறைய இருக்குங்க. நிறைய இருக்கு. சரிங்க. இதெல்லாம் ஒரு அடையாளங்கள். சரிங்க. இப்படி இங்க நடக்குது. இப்ப சுனை தீர்த்தம்ன்றது சங்கு தீர்த்தம். இது சங்கு தீர்த்தம். சங்கரன் இதால நம்மளுக்கு என்ன பலன்னா எல்லா விதமான நோய் நீக்குதுங்க. சரிங்க. எல்லா விதமான வேண்டுதல் நடக்குதுங்க. ஓகே. அதான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, எஸ்பெஷலி டாக்டர்களால் கைவிடப்பட்ட அநேக நோய்கள் உள்ளவர்கள் இங்க இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டு குணமாயிருக்கிறாங்க. சரிங்க. இது பல டிவிகளில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. சரிங்க. சரி. அந்த அளவுக்கு நடந்திருக்கு. இப்ப நம்ம இங்க வந்தா கண்ட பலன் கொடுக்குது. அந்த தீர்த்தம் நமக்கு கிடைக்குது. இங்க பக்தர்களுக்கு வந்தா அவங்களுக்கு நான் கொடுக்குறோம். கொடுக்குறீங்க. சரி. தான் கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும். ஃப்ரீயா கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரி. அதனால ஜஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு. என்னன்னா ஒரு மண்டலன்றது நம்ம சித்த புருஷருடைய கூற்று. 48 நாள் அதை சாப்பிட்டாதான் நோய் குணமாகும். சரிங்க என்பது உண்மை. சரி. அந்த மண்டலத்தை சாப்பிடுறதுக்காகத்தான் நாங்க 4 பாட்டில் சொல்றோம். ஆனா ஜனங்க அதை கேட்காத ஒரே பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு தேய்ச்சிக்கிட்டா நோய் போயிடுறாங்க. லட்சக்கணக்கான பணங்கள் கொடுத்து ஸ்கேனிங் எடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லி அதுக்கு எடுத்து நோய்கள் பலன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து செலவு பண்ற மக்கள் ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கி குணமாடுறதுக்கு யோசிக்கிறாங்க.
பின்னால இருக்கிறது ஒரு இந்த மரம் பனை மரம். இது வித்தியாசமான பனை மரமா இருக்கு. இது என்ன மரம்? தாழை. தாழை மரம். ஓகே. இதோட விசேஷம் சொல்லுங்க. இதுதான் ஆதியில் இருக்கிற கூற்றுப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய முடியையும் திருப்பாதத்தையும் காண ஆகாய மார்க்கமாகவும் பூமி மார்க்கமாகவும் சென்றார்கள். அவர்களால் காண முடியவில்லை. அப்பொழுது விஷ்ணு தன்னுடைய தன்னால் காண முடியவில்லை என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு சரணாகதி அடைந்தார். ஆனால் பிரம்மாவோ சிவபெருமானுடைய தலையில் இருந்து விழுந்த அந்த தாளையை எடுத்து கொண்டு வந்து நான் பார்த்து விட்டேன் என்று கூறவும் அதற்கு பொய் சாட்சி இந்த தாளையும் சொன்னதாக கூற்று. அதனாலதான் இந்த தாளையை சிவபெருமான் அணுகுவதில்லை. எனவே பாவத்தில் பிடியாக இருக்கின்ற இந்த தாழை முனிவர் இந்த மலை மீது மரமாக இருந்து கலியுகத்திலே தவம் இருக்கிறார். இது ஒரு காலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால 4 அடி உயரமா இருந்தது. அதுக்கு முன்ன எங்க அப்பா காலத்துல தாத்தா காலத்துல 4 அடி தான். என் காலத்திலயும் 4 அடி தான். 1999 கும்பாபிஷேகம் நடத்தணும். அன்றைய தினத்துல இருந்தது பெரிய எத்தனை அடி உயரம் இருக்கு இப்போ? ஒரு 80-70 அடி இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது தானே. அதுலயும் பாறை மீது இது மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வு, கலியுக நிகழ்வு. இந்த தாழை மரத்தை சுற்றி வந்து யார் வணங்குகிறார்களோ அவங்கள் பாவங்கள் நீங்கும் என்பது உண்மை. இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இப்ப தாழை மரம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு ஸ்தல விருட்சமா இருக்கு. ஸ்தல விருட்சம் இதுதான். சரிங்க. ஆமா. ஏன்னா வேற எதுவும் அந்த காலத்துல எதுவுமே இல்லை இந்த மலை. எதுவுமே இல்லை இந்த மலை மீது. இப்ப நீங்க பாக்குற மரங்கள் கொடிகள் எல்லாம் இந்த திருக்கோயில் கட்டிய பிறகு தானாக உற்பத்தி ஆனவைகள். நாங்க எதுவும் இதுக்குன்னு விதை போட்டு வளர்க்கவில்லை. அது இறைவனுடைய திருவருள் கடாட்சம். இந்த அளவுக்கு மலையை சுத்தி பாருங்க. பல வகையான மரங்கள், தெய்வ மூலிகைகள் ரொம்ப நிறைந்து இருக்கிற இடமா இன்று ஒரு பசுஞ்சோலையாக இன்று இருக்கிறது. இதற்கெல்லாம் இறைவனுடைய திருவருள் தான். மனிதனால் ஆவாததை இறைவன் மிக மகத்துவமாக நடத்தி நான் இருக்கிறேன், வாருங்கள், வழிபடுங்கள், உங்கள் வேதனைகள் நீங்கும், வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன இந்த மரங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்வில் மேலும் மேலும் உயர்ந்து பலங்களை பெற வாழ்த்துகிறோம். வேப்ப மரமும் அரச மரமும் ஒன்னா சேர்ந்து இருக்குறீங்க. அது மட்டும் இல்ல, நான் முதல்ல சொன்ன ஒரு பெரிய மலை பூமியில இறங்கிடுவாங்க. அப்ப அதோட மிஞ்சி இருக்கிற அந்த உச்சம் இருக்குது பாரு. ஆமாங்க. உச்ச மலை அது இதெல்லாம் பாறைகள் தான். அத திரும்பி பாருங்க அந்த பாறைய. சரி சரி. அதை எடுங்க. அது அந்த பாறை. இந்த பாறை இந்த மூலையில அதே போலதான் பாறை. இது சிமெண்ட் போட்டு பூசி வச்சுக்கிறோம். ஆமா. இந்த பாறையில இந்த மரம் வளர்ந்துருக்கு. பாறை குறைஞ்சுக்கிட்டு அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து வந்திருக்கிறது மிகப்பெரிய அதிசயம். இதனுடைய வேர்கள் வந்து பூமிக்குள்ள போறதில்லை. ஏன்னா பாறை அத உள்ள இதுக்கு அடியில பெரிய பெரிய அளவுக்கு அந்த வேர்கள் இருக்குது. அதை நாங்க மறைச்சு வச்சுக்கிறோம். சரி சரி. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு ஒரு அரச மரமோ வேப்ப மரமோ ஒருங்கிணைந்து பாறை மேல இருக்கிறது பெரிய அதிசயம். கோயிலை சுத்தி வருவோம். வேற என்னென்ன அதிசயங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதான் இது ஒரு அதிசயம் சொல்றேன். இப்ப விநாயகர் பளிங்கு சக்தி விநாயகர் அப்படின்னா நீங்க பளிங்கு விநாயகர்ன்றது. சரிங்க. இந்த பளிங்காலானது இந்த சிவலிங்கம் 1.25 அடி உயரம் தான் விநாயகர். ஆமா. ஆனா இதுல பெரிய அதிசயம் ஒண்ணு இருக்குதா காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்க வாங்க. இந்த விநாயகர் இது நாகம் பூணூலா தான் விநாயகர் அணிஞ்சிட்டு இருப்பாரு. சரிங்க. ஆனா இங்க வந்து அது விநாயகரை அப்படியே தூக்கி பிடிக்கிற மாதிரி காட்சி. எந்த பெரிய தும்பிக்கை, இந்த தும்பிக்கையை தூக்கி பிடிக்க விநாயகர் வந்து மௌனத்துல போயிறார், தியானத்துல போறார்.
ஒரு கையில ஸ்படிக மாலையும் ஒரு கையில ஞானப்படத்தையும் வச்சுக்கிட்டு தியானத்தில் இருக்கிற காட்சி இது. இது வந்து பரோடாவில் செய்த விநாயகர். பரோடா மன்னர் கால ஆட்சியில 27/6/1938 இது பரோடாவில் செய்து அங்கிருந்து கொண்டு வந்து இங்க பிரதிஷ்டாபனம் பண்ணிருக்கிறோம். சரிங்க. இது உலகத்துல இந்த அமைப்பு இல்லைங்க. ஓகே. தியானத்துல உட்காந்து விநாயகர் போறது வேற எங்கேயும் இல்ல. உங்களுக்கு எப்படி இங்க வந்து அவர் சேர்ந்தாரு? இது என்னுடைய மனைவியுடைய தாத்தாவுக்கு தாத்தா பரோடா மகாராஜனுடைய அரண்மனையில கேட் குக்காக இருந்தார், சமையல்காரர். சரிங்க சரி. அவர் அங்க இருக்கும்போது தனியா இருந்ததுனால இந்து தர்மத்தின்படி தமிழ் இல்லையா, அவர் ஒரு கடவுளை வழிபாட்டு நினைச்சாரு. இந்த விநாயகர் அங்க செடிக்கு அவர் வச்சு வழிபட்டு இருந்தாரு. இந்த சுதந்திர இந்தியாவின் போது எல்லா சமஸ்தானங்களும் இந்தியாவில் இணைஞ்ச போது இதுவும் இணைஞ்சு போச்சு பரோடா. அதனால அவர் இதான் சிலைகளை தூக்கிட்டு சென்னைக்கு வந்து இத வச்சு வழிபட்டு இருந்தாரு. 1000 விளக்கு பகுதியில் அங்க கோயில் வச்சு வழிபட்டு இருந்தாரு. இந்த கோயில் நான் கட்டின பிறகு அங்கிருந்து கொண்டு வந்து இங்க ஸ்தாபனம் பண்ணிட்டோம். அதனால இது ரொம்ப அற்புதம் உலகத்திலேயே. சரிங்க. இது சித்தர் குகை இருக்காங்க. ஆமாங்க, இது குகை இருக்கு. அந்த காலத்துல ரிஷி முனிவர்கள் வந்து இங்கதான் வாசம் செய்து இருந்திருக்காங்க. அப்ப அந்த காலத்துல எல்லாத்தையும் சர்வநாசம் பண்ணிட்டாங்கல்ல. அதுக்கு முன்ன காலத்துல கூட ரிஷி முனிவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் தங்குற ஒரு குகையா அது இருந்திருக்குது. சரிங்க. அந்த சுனை நீரை சாப்பிட்டுக்கிட்டு இந்த குகைக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த குகையில உள்ள போனோம்னா ஒருத்தர் அப்படியே படுத்துக்கலாம் 5 பேர் உட்காந்து பூஜை பண்ணலாம். அத மாதிரி இது உண்டோம். இந்த இதெல்லாம் கொஞ்சம் அடிபடுறதுக்காகத்தான் இதெல்லாம் இப்ப செப்பனிட்டு இருக்குது இல்லையா, நம்ம சேதுபதி அவர்கள் தான் இதெல்லாம் மேல ஷீட்டு போட்டு இது செப்பனிட்டு அழகுபடுத்தி கொடுத்துருக்காரு. சரி. இந்த சிலைகள்லாம் அவர்கள் செய்ய வந்து தியானம் பண்ணிக்கலாம், அதாவது உட்காந்து எல்லாம் அதெல்லாம் நடக்குது. சரிங்க. நமக்கு பெண்டிங் ஆக முடியல, அதான் உள்ள போகல. மற்றவெல்லாம் இங்க வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓடிக்கிறேன், ஆடி இருக்கேன், உள்ள உட்காந்து இருக்கேன், தியானம் பண்ணிருக்கேன், எல்லாம் நடந்திருக்குது. அதுக்காகத்தான் இப்ப வெளியே வந்து உட்காருன்னு சொல்லி இந்த அமைப்பு எல்லாம் நடந்திருக்குது. அமைதியான இடம். ரிஷி முனிவர் சிலாதார மகரிஷி இங்கதான் இருந்திருக்காரு, நந்தியம் பெருமான் இங்கதான் இருந்திருக்காரு, இவரு மாமுனிவர்கள் அங்க இருந்திருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. எங்க அப்பா அவரு ராஜா சுவாமி இது ஒரு 63 ஆண்டுகள் இந்த மலை மேல 1933 இருந்து 1996 வரையில, அதாவது இறப்பு கால வரையிலும் 63 ஆண்டுகள் நெய்தீப ஏற்றி இந்த சிவனை வழிபட்டு இருக்காரு மலை மேல. சரிங்க. அதனுடைய மகிமையால் தான் பிள்ளைகளாக நாங்க பிறந்து இந்த கோயிலை கட்டுகின்ற அருள சிவபார்வதி நேருக்கு நேரா காட்சி கொடுத்து அருள் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நடக்குது. நீங்க கேட்டீங்க, நீங்க எப்படி கோயில் கட்ட முடியும் ஐஏஎஸ்ஸா? அந்த பணம் இருந்தா இல்லையே, எல்லாம் அரசாங்க சொத்து. அது காவலாளி தான், நானு களவாளி இல்ல. அப்படி பண்ணாலும் சிவன் விட மாட்டான். சத்தியமே ஜெயிக்கின்றது. சத்தியமா இருந்தாதான் சிவன் கோயில் தொட முடியும். அப்படி எங்க தந்தையினுடைய பூஜா பலத்தினால பிள்ளைகளாக பிறந்து அந்த கோயிலை கட்ட பாக்கி அவர் கட்டணும்னு சொல்லி வர வாங்கினார், எங்கெல்லாம் வற்புறுத்தினார். இதான் உண்மை.
பாருங்கள் இங்கே அந்த மலையோடைய குன்று பாருங்கள், அந்த குன்றோடைய உச்ச பகுதியில் வந்திருக்கோம். ஒரு காலத்தில் இது ஒரு பெரிய மலையாக இருந்திருக்கும். ஸோ பெரிய மலையில் இருக்கிற இந்த அழகான இயற்கை காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான அமைதியான இடம். பிரதோஷ நேரம் நெருங்கிடுச்சு. நம்ம நந்தி பெருமானுக்கு நடக்கிற அபிஷேக ஆராதனையை பார்ப்போம். இங்கே பிரதோஷ வழிபாடுகளையும் பார்ப்போம். இருள் சூழ்ந்த உலகிற்கு சிவகுருநாதா, எரிவிளக்கு நீதானே சிவகுருநாதா, மருள் நீக்கும் மாமணியே சிவகுருநாதா, அருள் காட்டி ஆதரிப்பாய் சிவகுருநாதா. சிவகுருநாதா சிவகுருநாதா, சிந்தையிலே நிறைந்தவனே சிவகுருநாதா, விந்தைகளை புரிந்தவனே சிவகுருநாதா, வந்தனங்கள் கோடி சொன்னோம் சிவகுருநாதா. அன்புருவே அழகுருவே சிவகுருநாதா, ஆனந்தத்தின் எல்லையே சிவகுருநாதா, பொன்னடியாம் உன்னடியை சிவகுருநாதா, போற்றி தினம் பற்றுகிறோம் சிவகுருநாதா. இஞ்சிமேடு பெரிய மலை சிவகுருநாதா, இமகிரியாய் எழ வேண்டும் சிவகுருநாதா, இமவானின் மகளோடு சிவகுருநாதா, பெரிய மலை மீதமர்வாய் சிவகுருநாதா என்று இந்த பாடல் அற்புதமாக செல்லுகிறது. இது ஆணாக பிறந்தேனே, பெண்ணாக பிறந்தேனோ, அலியாக பிறந்தேனோ, பாம்பாக பிறந்தோனோ, பள்ளியாக பிறந்தேனோ, எந்தெந்த பிறவிகள் எது இருக்குதோ அத்தனையும் சொல்லி இந்த பிறவிகளெல்லாம் நான் எடுத்து ஒவ்வொரு பிறவிகளையும் என்ன தவறு செய்திருப்பேன், அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறுதியாக இந்த மனித பிறவியில் ஆணாக பிறந்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் இன்னும் மேலும் என்னுடைய பிறவிகளை வளர்க்காமல் மனித குலத்திற்கும் நல்லது நடக்கின்ற வரையிலே எம்பெருமானே உடனின்று அருள்புரிவாயாக என்று வேண்டுவதுதான் இந்த பாடல். ஐயா, மகாசிவராத்திரியை முன்னிட்டு ஒரு அற்புதமான சிவாலயத்துக்கு நாம் வந்திருக்கோம். இஞ்சிமேடு சிவாலயத்துக்கு வந்திருக்கோம். அற்புதமான தரிசனமும் கிடைச்சது. இந்த சிவனை பத்தி மகிமைகளை நீங்க சொல்லுங்க ஐயா. மலைக்கு பேரு பெரிய மலை, ஊரு பேரு இஞ்சிமேடு. இஞ்சிமேடு பெரிய மலை சிவனாலயம். இப்ப அந்த பெரிய மலை என்பது என்ன? கிருதாயுகத்துல, அதாவது ஒரு 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மலை இமயமலைக்கு நிகராக இருந்ததாகவும், சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலையம் கிரியிலே திருமணம் நடந்த போது தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அங்கே குழுமியதாகவும், அதனால் மலை அதிர்ந்து சற்றே இமயம் கீழே இறங்கிவிட்டதாகவும், வடகுலம் தூக்கி கொண்டதாகவும், இதை சரி செய்ய தேவர்கள் சிவனிடம் முறையிட அவர் அகத்திய மாமுனிவரை அழைத்து நீ சென்று சரி செய் என்று கூற, அதன்படி அவர் வானோக்கி பறந்து வந்த அவர் இந்த வானோக்கி இருந்த மலையை கண்டு வியந்து தன்னுடைய குருநாதர் நந்தியம் பெருமானை நினைத்தார். அவர் இங்கே காட்சி கொடுத்தார். இந்த மலை மீது தான் நான் நிற்க வேண்டும் என்று இந்த மலை மீது அவர் நின்றார். அந்த மலை முழுதும் பூமியில் அழிந்து விட்டது. சிறு குன்று போல் இந்த பாறைகள் தான் இருக்கிறது. அதை தவிர எதுவும் இல்லை. ஆனாலும் இதனுடைய பெருமையை கேள்விப்பட்ட சேர சோழ பாண்டிய நாயக்க அரசர்கள் எல்லாம் இதன் மீது கோயில் கட்டி வழிபாடு செய்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் பாமினி சுந்தார்களுக்கும் விஜயநகர பேரரசுக்கும் நடந்த யுத்தத்திலே விஜயநகர சாம்ராஜ்யம் அழிக்கப்பட்டு பாமினி சுல்தான்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். வந்தவர்கள் பொன்னையும் பொருளையும் கொள்ளையடிக்க, எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும், பொன்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்ற நிலையிலே வந்து சூறையாடினார்கள். இது பாறையாக இருந்ததனால் வெடி வைத்து தகர்த்து இருக்கின்ற பொன்பொருளுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார்கள். என்ன ஆனது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இது புழுதிக்காடாக மலை பாறையாக மாற்றிவிட்டார்கள். இங்கே இருந்த நகரம், அரண்மனை, கொத்தளம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அதே சமயத்தில் முஸ்லிம்கள் இந்துக்களை அவர்கள் மதத்திற்கு மதமாற்றம் செய்ய முயற்சித்த போது இங்கிருந்த மக்கள் இங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரத்தில் அவருடைய கிராமங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டு வாழ்கிறார்கள். இது
ஒரு வெட்ட வெளியாக நின்று விட்டது, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நின்று விட்டது. இதை கேட்பார் இன்றி 500 ஆண்டுகள் பூஜை புனஸ்காரம் இல்லாமல் இந்த மலை இருந்திருக்கிறது. அப்பொழுதுதான் என்னுடைய தந்தை ராஜா சுவாமிகளுக்கு சிவபெருமான் ஆசி கொடுத்து, இந்த மலை மீது உன் வாழ்நாள் வரையிலும் நெய் தீபம் உன்னால் முடிந்த அளவுக்கு ஏற்று என்று கூற அவர் தவறாமல் ஏற்றி வந்ததனால் அந்த தீபம் ஏற்ற செல்வம் பெருகும், குடும்பம் செழிக்கும் என்பதற்கு உதாரணமாக சாதாரண இந்த குடும்பத்திலே நான் ஒரு IAS அதிகாரியாக, என் அண்ணன் ஒரு IRS ஆபீசராக, என் மகள் கூட ஒரு IRS ஆபீசராக, நாங்கள் பிள்ளைகளெல்லாம் உயர்ந்த நிலையிலே வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்த சிவனை வழிபட்டதுதான். அதனால் இந்த கோயிலை கட்டுகின்ற பெரும் பாக்கியத்தை சிவபெருமான் சிறு வயதிலிருந்தே ஞானத்தை கொட்டி என் தந்தை மூலம் நான் ஓரளவுக்கு எல்லாம் தெரிந்து கொண்டு இருந்த போதுதான் ராஜராஜேஸ்வரி தேவி எனக்கு இருமுறை காட்சி கொடுத்தால், அந்த காட்சியின் பலனாக உண்மை பொருளை அறிய நான் தேடுகின்ற போதுதான் அருள்வாக்கு ஒரு சுவாமிகள் கூற, அதன்படி நான் பிறந்து இருப்பதே இந்த கோயில் கட்டத்தான் என்று புரிந்து கொண்டேன். அப்பொழுதுதான் அந்த தேவி எனக்கு அருள்வாக்கு தந்தால், நீ IAS ஆக போகிறாய் என்று. அதனால் நான் இன்னமும் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்தம் கொண்டு படிக்க துவங்கினேன். IASம் ஆகிவிட்டேன். அதன் பிறகும் நான் இந்த கோயில் பக்கம் வரவில்லை. அப்பொழுதுதான் இன்னொரு முறை என் மனைவிக்கு ராஜராஜேஸ்வரி அவள் உடம்பிலே புகுந்து செல்லுகின்ற கோயில்கள் எல்லாம் ஆடி ஒரு பெரிய நிலையை உண்டாக்கினால், விழுந்து புரண்டால், பாம்பு போல் நெளிந்தால், ஒரு மாவட்ட ஆட்சியாளருடைய மனைவி இப்படி ஊரில் புரளுவது, கோயிலில் சுத்துவது சரியில்லை என்பதற்காக அதனுடைய மகிமையை அறிந்து கொள்ள நாங்கள் புறப்பட்ட போதுதான் விஷயம் மீண்டும் தெரிந்தது. நீ கொடுத்த வாக்கை மீறிவிட்டாய், கோயில் கட்டுவதாக கூறினாய், கட்டவில்லை. இதை நினைவுபடுத்ததான் உன் மனைவி மூலம் நான் இப்பொழுது உனக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று தேவதேவி கூறினாள். அதன் பிறகுதான் நாங்கள் விழிப்படைந்து பல அந்தணர்களை, ரிஷி முனிவர்களை, வேத பண்டிதர்களை எல்லாம் சென்று இதனுடைய பொருளை கேட்டோம். பல நூல்களை எல்லாம் பார்த்தோம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று நாடி ஜோசியத்தின் மூலம் என் வாழ்க்கை வரலாறை தேடினேன். அதிலும் நான் பிறந்திருப்பதே இந்த கோயிலை கட்டத்தான் என்பதை அறிந்து கொண்டு நானும் என் மனைவி இப்போ கோயிலாக சென்றோம். அப்படி சென்ற போதுதான் சிவபெருமான் ஒரு ரிஷி ரூபத்திலே உத்தரகோசை மங்கையிலே எனக்கு காட்சி கொடுத்தார். அங்க இருக்கின்ற மரத்திலிருந்து ஒரு கனியை பறித்து கொடுத்து, இதை சாப்பிடு, நீ கோயில் கட்டுவாய், பேரும் புகழும் அடைவாய் என்று வாழ்த்தினார். அப்படிப்பட்ட சுவாமியை பார்த்த பிறகுதான் நாங்கள் ஆரம்பித்தோம். 1994 மலமலை என்ற கோயில் ஆரம்பித்து விட்டது. திருப்பணிகள் அடிப்படையெல்லாம் நடந்தது. இதுதான் உண்மை. அதற்காக பெருநிதியை கர்நாடக மாநிலத்திலிருந்து பல சாதுக்களும் சன்னியாசிகளும் தொழில் அதிபர்களும் கொடுத்து உதவினார்கள். காரணம், நான் அந்த மாவட்டத்திலே பணி செய்ததினாலும் நேர்மையாளன் என்று பெயர் பெற்றதனால் எனக்கு ஒரு திருப்பணிக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடும், நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், எங்கள் பாவம் நீங்கட்டும் என்ற உள்ளன்போடு வாரி கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தான் அந்த கோயில் அமைந்தது. அந்த கோயிலுக்கு உதவியுடைய பெயர்கள் எல்லாம் கல்வெட்டில் போட்டிருக்கிறோம். இப்படியாக இருந்து கடந்த 25 ஆண்டுகளாக இந்த விழா, இந்த கோயிலானது வளர்ந்திருக்கிறது. பலரும் பல துறையிலே பிற்காலத்தில் உதவினார்கள். மேலே ஷீட்டு போட்டிருக்கோம், பல வசதிகளும் பெருக்கி இருக்கிறோம். ஆனால் இது போதாது. இப்போ எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த கோயிலுக்கு மகா மண்டபம் அமைய வேண்டும். 2.5 கோடி மகா மண்டபத்தோடு ராஜ கோபுரம் அமைய வேண்டும். அதே போல விஐபிகள் தங்குகின்ற ஒரு 20 AC ரூம்கள் அமைய வேண்டும். நிரந்தர அன்னதானமாக வேண்டும். இப்பொழுது இந்த கோயிலை என்னுடைய பென்ஷன் பணத்திலிருந்து தான் நடத்துகிறோம். என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சிவனுக்கே அர்ப்பணம் வைத்து விட்டேன். என் வீட்டாருக்கு எதுவும் கொடுப்பதில்லை. சாதுவாக, சன்னியாசியாக, இந்த ஜடாமணிதாரியாக நான் இப்பொழுது இறைவன் அருள்வாளித்திருப்பதனால் இங்கேயே ஒரு ஆசிரமம் அமைத்து இந்த மலையடி வாரத்திலே சிவனே நீயே கதி என்று இருக்கிறேன். அவனும் உதவி செய்வான். இதை கேட்ட அன்பர்களும் உங்களால் முடிந்த உதவியை இந்த திருக்கோயிலுக்கு செய்யுங்கள்.
உங்கள் பெயர்களை கல்வெட்டிலே போடுகிறோம். எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் காற்றாக மறந்துவிடும். இறந்த பிறகு எடுத்து செல்வதும் இல்லை. ஆனால் இந்த கோயிலுக்கு கொடுத்தால் ஜென்மத்திற்கும் உங்கள் பெயர் கல்வெட்டிலே இருக்கும். இந்த அற்புதமான கலியுகத்திலே அரசர்களுக்கு பிறகு ஒரு சிவனாலயத்தை எடுத்து கட்டுகின்ற பெரும் பாக்கியத்தை இறைவன் எனக்கு அருள் இருக்கிறார். அந்த இறைவனுக்கு நான் எப்பொழுதும் அடிமை அடிமை அடிமை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், சிவன் கோயில் கட்ட முடியாது, கட்டியவர்கள் உயிரோடு இல்லை என்பார்கள். ஆனால் உங்கள் முன்னே சாக்ஷாத் இறைவனுடைய அருளால் நான் நிற்கிறேன். இறைவன் கருணையானவன், ஒளிமயமானவன். என்ன, அவன் மீது பக்தியை செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் எல்லோரும் கோயில் கட்டலாம். திருமணி நாயகி உடனுரை திருமணி சேரப்படையார் பெருமாள் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் சிறந்த முறையில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்க 2 பிரதோஷங்கள் செவ்வனே நடந்து பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிரதோஷத்திலே நம்ம ஆலயத்திலே சுவாமிக்கு மூலிகை திரவியங்களாலே அபிஷேகம். மூலிகை திரவியங்களாலே அபிஷேகம். அந்த மூலிகை திரவியங்கள் இப்போ ஒவ்வொரு அபிஷேகமா நீங்க பார்த்துருந்தீங்க. அந்த ஒவ்வொரு அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, தீராத நோய் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை, சகல செல்வங்கள் கிடைக்க ஒரு மூலிகை, ஆரோக்கியம் கிடைக்க ஒரு மூலிகை, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு மூலிகை, திருமண தடை நீங்குவதற்கு ஒரு மூலிகை, கடன் சுமை நீங்குவதற்கு ஒரு மூலிகை, வீட்டில் இருக்கக்கூடிய பில்லி சூன்யம் ஏவல் வைப்பு தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு ஒரு மூலிகை, குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்பட ஒரு மூலிகை, குடும்பத்தில் அண்ணன் தம்பி சகோதரத்துவம் ஓங்க ஒரு மூலிகை. அதுபோல ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு மூலிகைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒவ்வொரு பிரதோஷத்திலே ஒவ்வொரு அபிஷேகம் செய்யப்படும் போது அது கொழிஞ்சி பழம் சாறு, நாரதம் பழம் சாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் தீர்த்தத்தை எல்லாருக்கும் இந்த கோவில்ல தெளிக்கிற ஒரு விசேஷம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கொழிஞ்சி பழம் சாறு நாரத பழம் சாறுல நம்ம சாதாரணமா கிச்சடிக்கான்னு சொல்லுவோம். அது என்னன்னா, கொழிஞ்சி பழம் சாறு நாரத பழம் சாறு என்ன அப்படின்னு சொன்னா, சகல தோஷங்களை நிவர்த்தி ஆக்குவதற்கு ஒரு அருமையான மூலிகையாக வழங்கப்பட்டது அந்த நாரத பழச்சாறு. அந்த நாரத பழச்சாறு எல்லாரும் நம்ம தெளிக்கக்கூடிய போது மேல புரோக்ஷனம் செய்யும் போது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அற்புதமான மலை மேல் அருமையான சுனை தீர்த்தம் உள்ளது. அந்த சுனை தீர்த்தத்துல 127 விதமான மூலிகை சிவலிங்கம் சித்தர்கள் அந்த ஜொனையில வச்சிருக்காங்க. யாரும் அகத்திய சித்தர். அதனால அந்த தீர்த்தம் சாப்பிடும் போது தீராத நோய் நீங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்தது. போன வாரம் கூட ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருந்து வந்து வாங்கி போனாரு. சுவாமி சுகமா இருப்பாங்க, அனுப்ப முடியுமா? அனுப்பதில்லை, சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி போய் பலன் அடைந்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த தீர்த்தம் சுனை தீர்த்தம் இந்த ஆலயத்தில் மிக மூலிகை தீர்த்தமாக வழங்கிய சுவாமி மேனியில் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தம் எடுத்து வைத்து அந்த தீர்த்தத்தை பிரசாதமாக இந்த ஆலயத்தில் வழங்கப்படுகிறது. அதுபோல ஒரு ஒப்பற்ற இந்த சிவாலயம், மலைமேல் இருக்கும் சிவனை வணங்க தலைமையில் இருக்கும் வாரங்கள் இந்த சிவாலயம் கைலாயத்துக்கு நிகரான ஒரு சிவாலயமாக விளங்கக்கூடிய இந்த பேர் பெரிய மலை தான் பேரு. மலைக்கு பேரு பெரிய மலை அப்படின்னு தான் பேரு. சின்னதாக இருக்கு சாமி, பெரிய மலை அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா, அகத்திய பெருமான் கால்பட்டு பொதிகை மலை விட இந்த மலை பெரிய மலையா இருந்தது. சுவாமி திருக்கல்யாண கோல காட்சியை அம்மையப்பனாக இந்த இடத்துல வாமதேவ மூர்த்தியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். வாமதேவ மூர்த்தியார், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானம், தத்புருஷம் சொல்லக்கூடிய 5 முகங்கள் சிவபெருமானுக்கு. அதோ முகம் தான் 6வது முகம் தான் முருகப்பெருமான். அந்த 5 முகத்துல இந்த ஆலயத்தில் ஒரு முகமாக வாமதேவ மூர்த்தியாக சுவாமி அழகாக காட்சி கொடுத்திருக்கார். ஓம் சதமானம் பவதேதாய புருஷசதே ஆயுஷ்யதரம் பிரதிஷ்டிதி த்ரியம்பகம் யதாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாபாத்மர்தனாச்சிதோ முசபுதாதி ஆயமுத்ராயா நீலகண்டாய சம்பரி சர்வாய மகாதேவாய நமः. யோவேதாம் பிரம்மணோ வேதாமர்தேனாம் பிரஜாமதிம் தஸ்மை பிரம்ம ஆயுஷ்கிதிம் பிரஜாந்தது தீர்காயுஷ்மான் பவ. இஞ்சிமேடு சிவாலயத்தில் இன்னைக்கு நாம் பார்த்த அபிஷேக ஆராதனை மற்றும் பிரதோஷ காட்சியையும் நம்ம பார்த்தோம், நல்லபடியாக தரிசித்தோம். இந்த இஞ்சிமேடு சிவாலயம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். சென்னையிலேருந்து வந்தவாசி வந்துடணும். வந்தவாசியிலேருந்து ஆரணி போகிற சாலையில் பேர்ணாமல்லூர்ன்ற ஒரு வட்டம் வருது. ஒரு
டவுன்ஷிப்பு. அங்கே இருந்து ஒரு சிறிய கிராமம் இஞ்சிமேடு என்ற சிற்றூர் இருக்குது. அங்கே இந்த சிவாலயம் திருமணி சேரை உடையார் திருக்கோயில் இருக்குது. இந்த கோயிலுடைய லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. இதை கோயிலில் தொடர்பு கொள்ளணுன்னா அந்த தொலைத்தொடர்புக்கு ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன், நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் போகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோயிலுக்கு நீங்களும் வாங்க, சிவன் அருள் பெறுக. நன்றி, வணக்கம்.